ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் அந்த 2 பேட்ரி வச்சு நான் ட்ரையல் எடுத்தேன் பார்த்தீங்களா. அதாவது 12 வோல்ட் பேட்ரி பார்த்தீங்கன்னா அது 7 வோல்ட்டு தான் இருந்தது. ஒரு பேட்டரியில் ட்ரைன் ஆகிடுச்சு எல்லாமே. நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தனால அது 2 பேட்ரி சீரீஸில் கொடுக்கவும் பார்த்தீங்கன்னா 14 வோல்ட் வந்தது. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் மூலமாக ரீசார்ஜ் பண்ணி ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தா அது பாசிபிளாக இல்லை. ஏன்னா அது பேட்ரி அவுட் ஆஃப் ரேஞ்சுங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது. அதுக்கு நம்ம ரெகுலேட்டர் போடணும், நிறைய கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது போல் சிம்பிளாக இப்போ என்னென்னா ஒரே பேட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா அது 12 வோல்ட் பேட்ரி தான். இப்போது எவ்வளோ காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7.4 காமிக்குது. ஸோ அந்த 7.4 வந்து இப்போது அவ்வளோதான் இருக்குது. இப்போது இதை நான் வந்து ரீசார்ஜ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். அப்படின்னா சோலார் பேனல் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இது 12 வோல்ட் சோலார் பேனல் தான். இப்போ அந்த பேனல் பார்த்தீங்கன்னா நான் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் கண்ட்ரோலர்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்ரி கனெக்ஷன் கொடுத்தாச்சுன்னா சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியை வந்து ரீசார்ஜ் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு 3 or 4 ஹவர்ஸ் அப்புறம் நான் திருப்பி செக் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ வருதுன்னு. அப்போ நான் அந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு.